கிறிஸ்துக்கள் பிரியமாய் அழைக்கப்பட்டிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் யாவருக்கும் பிதாவாகிய யாவே கடவுளாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்ற வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு தேவகுமாரர் என்ற தலைப்பின் கீழாக நாம் ஒரு பாடத்தை நாம் ஆரம்பித்து அதில் மெதுவாக நாம் நகர்ந்து செல்லுகிறவர்களாக நாம் இருக்கிறோம். பிரியமானவர்களே, இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தனது சீஷரிடத்திலே கேட்ட கேள்வி நிமித்தமாகவும் அங்கு நீதிமொழிகள் புத்தகத்திலே அவருடைய நாமம் என்ன, அவர் குமாருடைய நாமம் என்ன என்று கேட்பதை அடிப்படையிலே வைத்து நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று சொல்லும்போது, நீ ஜீவனுள்ள தேவனாகிய குமாரனாகிய கிறிஸ்து என்று அவர் சொன்ன வார்த்தையை அடிப்படையில் தியானமாக நாம் எடுத்துக்கொண்டு பிசாசை சேர்ந்த தூதர்களும் இயேசு கிறிஸ்துவை தேவன் குமாரன் என்று அறிந்து இருப்பதை நாம் முதலாவது நாம் உறுதி செய்து கொண்டு, இரண்டாவதாக அங்கு யோவான் ஸ்நானகனும் நத்தானியேலும் அவரை தேவகுமார் என்று அறிக்கையிடுவதாகவும், மூன்றாவதாக இயேசு மரித்த போது அங்கு 100க்கு அதிபதியும் போர்ச்சேவர்களும் இவரை தேவகுமார் என்று ஏற்றுக்கொள்வதாகவும், அதை தொடர்ந்து நான்காவது பகுதியாக நாம் பார்க்கும்போது பவுலடியார் பார்வை பெற்று இவர் தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களில் அவர் தாமதமின்றி பிரசங்கித்தார் என்ற காரியத்தை அடிப்படையிலே நாம் வைத்துக்கொண்டு, இது கடைசி காலங்களில் குமாரன் மூலமாக திருவுளம் பற்றினார் என்று எபிரேய ஆசிரியர் முதல்லே ஆரம்பத்திலேயே அவர் சொல்லுவதாக அந்த இடத்துல பார்க்குறோம். அப்போ அது வரைக்குமாக இவரை தேவகுமாரன் என்று அறியாமல் தான் வாழ்ந்து கொண்டு இருந்திருக்கிறார்கள் என்பதாக பார்க்குறோம். அது அதிகமாக வெளிப்படுத்தப்படவில்லை என்பதாக பார்க்குறோம். தேவன் இருக்கிறார், பிதாவாகிய யாவே கடவுள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். இந்த ரெண்டு பேரும் தங்களுடைய செயல்பாடுகளை என்ன பண்ணுறாங்க, தூதர்கள் இருக்கிறார்கள், கேருபீன்கள் சேராபின் என்ற ரெண்டு அமைப்பினராக காணப்படுகிறார்கள். இவங்களெல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டாக என்ன பண்ணுகிறார்கள், அங்கு மனுக்குலத்தோடு தொடர்பு வைத்து கொண்டு அவர்கள் செயல்பட்டு கொண்டிருந்தார்கள் என்பதை பார்க்குறோம். ஆனால் அதே சமயம் இவர் தேவகுமாரன் தானா அப்படிங்கிறத அவர் வந்த பின்பு தான் அங்கே ஊர்ஜிதம் பண்ணப்பட்டது அப்படிங்கிறத நாம் தெளிவுற நாம் அறிந்து கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். பிரியமானவர்களே, அதுதான் என்ன பண்ணுறாரு, அந்த இடத்துல நாம் தெளிவாக நாம் புரிந்து கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம் என்பதை நம்ம மைய தியானமாக நாம் அதை பார்க்கிறோம் என்பதாக இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த ஊர்ஜிதத்தை தான் இது என்ன பண்ணுறாரு, நம்ம தெளிவாக நாம் புரிந்து கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். இது ஒரு இடத்துல பார்த்தோம்னா தானியேல் 3ஆம் அதிகாரத்தில் 25ஆம் வசனத்தில் 4 பேர் விடுதலையாக அக்கினி அளவிலே உலாவுகிறதை காண்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டு, அதுக்கு பின்பாக அந்த இடத்துல ஒரு வார்த்தை சொல்கிறார் பாருங்க, அவர்களுக்கு ஒரு சேதமில்லை, 4ஆம் ஆளின் சாயல் தேவ புத்திரனுக்கு ஒப்பாயிருக்கிறது என்று சொல்லுவதாக பார்க்குறோம். அப்போ 4ஆம் ஆளுடைய சாயல் தேவ புத்திரனுக்கு ஒப்பாக இருக்கிறது என்று அவர் சொல்லுவதை நாம் வைத்து கொண்டு, இவர் தேவ புத்திரன்னா என்னது, அது தேவகுமாரன் தான் நம்ம எடுக்க முடியும். தேவபுத்திரன் அப்படிங்கிறதும் தேவகுமாரன் என்பதும் வேறு வேறு தமிழ் சொல்லாக அந்த இடத்துல காணப்படுகிறது. தேவகுமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக இருக்கிறது சொன்னாலும், அது தேவபுத்திரன் சாயலுக்கு ஒப்பாக இருக்க சொன்னாலும் அது சிறந்ததாக தெரியும். அப்படின்னா அந்த நேபுகாத்நேசருக்கு அந்த வெளிப்பாடு அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை தான் என்ன பண்ணுறோம், அந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். இப்படி ஒரு சில இடங்களில் அந்த இடத்துல பார்ப்பதற்கு வாய்ப்புண்டு என்பதாக நம்ம பார்க்குறோம். அந்த தெளிவாக இவர் தேவகுமாரன் தான் அப்படிங்கிறத அங்கு அதிகமாக ஊர்ஜிதம் செய்யப்படவில்லை என்பதை அந்த மாதிரி இருக்குன்னு அவர் சொல்கிறாரு. அப்போ அது தெளிவாக ஒரு வார்த்தையாக அந்த இடத்துல காணும். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்த பின்புதான் உன்னதமான தேவனுடைய குமாரனே, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் அது முதல் இவர் தேவனுடைய குமாரன் என்று அறிக்கையிட்டு வருகிறேன் யோவான் ஸ்நானகன். அதே மாதிரி நத்தானியேல், ரபி நீ தேவனுடைய குமாரன். அப்போ யோவான் ஸ்நானகனை முன்மொழிந்ததை நத்தானியேல் வழிமொழிகிறார். அதுதான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்போ அதுக்கு பின்பு பவுலடியார் சொல்லும்போது அந்த இடத்துல ஒரு
மூன்று காரியங்களை நம்ம இடத்துல வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத தான் என்ன பண்ணுறோம், அந்த இடத்துல வந்து கடந்த தியானங்களிலே வந்து நாம் பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம் பிரியமானவர்களே. அந்த ரோமாபுரியாருக்கு வந்து அந்த பவுலடியார் எழுதும்போது அந்த அந்த 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நானே சொல்லிடுறேன். தேவ சுதன் என்றும் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவ குமாரனுமாய் இருக்கிறார் அப்படிங்கிறார். பரிசுத்தமுள்ள ஆவியின்படி பரிசுத்த வேதாகமங்களில் முன்னே சொல்லப்பட்டபடி, அதான் பரிசுத்த வேதாகம் நம்ம பைபிள் சொல்கிறோம் இல்லையா. பரிசுத்த வேதாகமங்களில் முன்னே தம்முடைய சுவிசேஷத்தில் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டு பரிசுத்த தீதர்களை தம்முடைய தீர்க்கதரிசிகளை கொண்டு அவர் திருவுளம் பற்றி இருக்கிறார் என்பதாக அந்த இடத்துல பார்க்குறோம். அப்போது மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் வந்தார், தேவனுடைய சுதன் என்று, ஆவியின் பரிசுத்தமுள்ள ஆவியில் தேவனுடைய சுதன் என்று மரித்தொழுந்து எழுந்ததுனாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரன் அப்படின்னு வந்து என்ன பண்ணுறாரு அந்த இடத்துல வந்து சொல்கிறார். அப்படின்னா ரோமர் 1:5 பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரன் அப்படின்னு சொல்கிறார். அதனால தான் இன்றைக்கி பார்த்தோம், இஸ்லாமில் வந்தும் இவர் வந்து தேவகுமாரன் ஏற்றுக்கிறது இல்லை. அப்போது கிறிஸ்தவர்கள் மத்தியிலும் தேவகுமாரன் என்று சொன்னாலும் அவர் வந்து இவர்தான் தேவன் என்று சொல்லக்கூடிய வாய்ப்புகளும் அந்த இடத்துல காணப்படுது. பிதா தான் குமாரன் அப்படிங்கிற கருத்துகளும் அந்த இடத்துல அதிகமாக காணப்படுகிறது என்பதாக பார்க்குறோம். அப்புறம் ஒரு கன்ஃபியூஷன் இப்படி நிறையா போயிட்டு இருந்துச்சுன்னா நிச்சயமாக இவர் வந்து தேவகுமாரன் சொல்லுவாங்க. தேவகுமாரன் சொன்னாலுமே அவர் 3இல் ஒருவர் தான் அல்லது 2வரில் ஒருவர் தான் அப்படின்னு வந்து சில வியாக்கியானங்கள் சொல்லி இருக்கிறதையும் நாம் தெளிவாக புரிந்து கொண்டவர்களாக இருக்கிறோம் பிரியமானவர்களே. எனவே அதன் அடிப்படையில் வந்து பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரன் அப்படிங்கிற வார்த்தையை தான் என்ன பண்ணுறாரு அந்த பவுலடியார் அங்கே சொல்லுவதாக அந்த இடத்துல வந்து நம்ம புரிந்து கொள்ளுகிறோம் பிரியமானவர்களே. அதே மாதிரி தான் வந்து அவருக்குள் வந்து இந்த 2 Corinthians 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் 3 பேர் அந்த இடத்துல சாட்சியாக சொல்கிறாரு. ஒன்று பவுல், சில்வானோ, தீமோத்தேயு. போன வகுப்பில் நம்ம பார்த்தோம் பவுல், சில்வானோ, தீமோத்தேயு. பவுல் வந்து மணவாட்டி வகுப்பாருக்கு ஒப்புமையாகவும், சில்வானு என்று அழைக்கப்படுகிற சீலா திரள் கூட்டத்திற்கு அதாவது தோழி வகுப்பாருக்கு ஒப்புமையாகவும், தீமோத்தேயு என்பவர் வந்து காக்கப்படும் நான் போயிடுவேன் அப்படிங்கிற வந்து இடத்துல அவர் தான் சொல்கிறார். அவர் நீ இப்படி தான் இருக்கணும்னு சொல்கிறார். அப்போ தீமோத்தேயு 3வது நிலையில் அவரை வந்து கொண்டு விடுகிறார். உங்களுக்குள்ளே பிரசங்கிக்கப்பட்ட தேவ குமாரனாகிய இயேசு கிறிஸ்துங்கிறார். அப்போது ரூபிக்கப்பட்ட குமாரன் இங்கு பிரசங்கிக்கப்பட்ட குமாரன் என்று அங்கே பேசுவதாக அந்த இடத்திலே வந்து நம்ம புத்தகத்தின் வழியாக நாம் புரிந்து கொண்டவர்களாக இருக்கிறோம். அப்போ பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரன் அவரை தான் என்ன பண்ணுகிறார்கள் அங்கு பிரசங்கிக்கப்பட்ட தேவகுமாரனாக இருக்கிறார். அவர் பிரசங்கிக்கப்பட்ட தேவகுமாரனாக இருப்பதினால்தான் நாம் அவரை தெரிந்து கொண்டவர்களாக இருக்கிறோம் என்பதை பார்க்கணும். இல்லை நமக்கு எப்படி தெரியும்? பிரசங்கிக்கிறவர் இல்லாவிட்டால் எப்படி விசுவாசிப்பார்கள் என்று கேட்கிறார். அப்படின்னு யாரோ ஒருத்தர் சொல்லணும். அந்த சொல்லும்போது அது வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறோம். எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறோம்? பலமாய் ரூபிக்கப்பட்டவர் அப்படிங்கிறார். கன்ஃபார்மாக எனக்கு தெரியும் அப்படின்னு வந்து யோவான் ஸ்நானகன் சொல்லியிருக்கிறார், நாத்தானியர் சொல்லியிருக்கிறார், நூற்றுக்கதிபர் சொல்லியிருக்கிறார், சேவகர் சொல்லி இருக்கிறார்கள். அதை தொடர்ந்து பவுலடியார் அதை வலியுறுத்தி செல்லுகிறார். யோவானும் என்ன செய்கிறார்? அதை வந்து அதிகமாக உறுதி செய்திருக்கிறார். இப்போ இதுதான் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம வந்து இந்த டீச்சிங் அப்படிங்கிற டாக்டரினா டீச்சிங் தான் அர்த்தம். அந்த டீச்சிங் பேஸில் என்ன பண்ணுறோம், இதை நாம் புரிந்து கொள்ளுகிறவர்களாக இருக்கோம் என்பதை சும்மா மேலோட்டமாக நம்ம பார்க்குறதில்ல. நம்ம ஆழத்தில் போய் என்ன பண்ணுறோம், அதை ரூட் அவுட் பண்ணி நம்ம பார்க்குறோம். அப்போ பலமாய் ரூபிக்கப்பட்டவர், பிரசங்கிக்கப்பட்டவர் 2வது. 3வதாக அங்கே பார்க்கும்போது எபிரேயர் 4ஆம் அதிகாரத்தில் வந்து படிக்கிறாரு, சொல்கிறாரு 14ஆம் வசனத்தில் படிங்க. வானங்களின் வழியாய் பரலோகத்துக்கு போன தேவகுமாரனாகிய இயேசு அப்படிங்கிறார். அப்போது பலமாய் ரூபிக்கப்பட்டவர், பிரசங்கிக்கப்பட்டவர், பரலோகத்துக்கு ஏறி போனவர், வேறு யாருமே கிடையாது. அப்போ பரலோகத்துக்கு ஏறி போனவர் பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரன், மனுக்குலத்திடத்திலும் புரஜாதியாரிடத்திலும் இஸ்ரேலிடத்திலும் பிரசங்கிக்கப்பட்ட தேவகுமாரன், அவர் உயிர்த்தெழுந்ததினால் பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனாக இருக்கிற பட்சத்தில் அவர் வானங்களின் வழியாய் பரலோகத்துக்கு போன தேவகுமாரனாக இருக்கிறார். அங்கேருந்து தான் என்ன பண்ணுறாரு, எல்லாத்தையும் அனுப்புகிறார். அப்போ உயிர்த்தெழுந்தார், பரலோகத்துக்கு சென்றார்.
இதை தான் அந்த இடத்துல வந்து நமக்கு என்ன பண்ணுறாரு சொல்கிறோம். அப்படின்னா அப்படி இதை வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறதுனால தான் வந்து இதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறதுனால தான் அந்த உறுதி நமக்குள்ளாக வருகிறது அப்படின்னு வந்து அந்த இடத்துல பார்க்கணும். நிறைய வசனம் இருக்குது. தேவனும் குமாரனும் ஒன்று என்பதற்காக நிறைய வசனங்கள் கோட் பண்ணலாம், சொல்லலாம். இயேசு கிறிஸ்து தான் பழைய ஏற்பாட்டில் வந்த பிதா என்று சொல்லுவதற்கும் அநேக வாய்ப்புகள் உண்டு. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், தந்தைக்கும் மகனையும் பிரித்து பார்க்க இயலாதபடி தந்தையும் மகனும் ஒன்றுதான், ஒன்று போலவே இருக்கிறார்கள், ஒன்றாக இருக்கிறார்கள், ஒன்றுத்தன்மை உடையவராக இருக்கிறார்கள், ஆக 2 பேரும் ஒருவர் தான் என்பதை நாம் உறுதி செய்து கொள்கிறவர்களாக இருக்கிறோம். அப்படிதான் இன்னைக்கு வந்து சபைகள் காணப்படுகிறோம். அப்படி நாம் எப்படி செயல்பட முடியும் என்பதாக பார்க்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு கூட சொல்லிச்சுன்னா, முதலமைச்சர் வேட்டி சேலை கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்க. பொங்கலுக்கு வேட்டி சேலை முதலமைச்சர் கொடுக்கிறார். நம்ம டிவியில் காப்போம், அவர் தான் கொடுப்பார். முதல்ல யாருக்கோ 2 பேர்த்து கொடுப்பார். அப்போ வந்து நீங்கள் ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வேட்டி சேலை வாங்கிட்டு வர்றாரு. என்ன வாங்கிட்டு வர்றீங்கன்னா, முதலமைச்சர் வேட்டி சேலையை கொடுத்துருக்கிறார், வாங்கிட்டு வருகிறேன்ட்டு சொல்லுகிறார். முதலமைச்சர் வேட்டி சேலை கொடுக்குறாருன்னு சொன்னார். நம்ம டிவியில் பார்த்தா முதலமைச்சர் கொடுத்தாரு. இவர் தான் முதலமைச்சர், நமக்கு தெரியாது. இவர் என்ன சொல்கிறார், முதலமைச்சர் வேட்டி சேலை வாங்கிட்டு வரேங்கிறாரு. முதலமைச்சர் கொடுத்துருக்கிறார், வாங்கி கொண்டு வருகிறார். அப்போ அந்த ரேஷன் கடை கிட்ட போய் பார்த்ததுன்னா, முதலமைச்சர் வேட்டி சேலை அந்த பக்கம் கொடுக்கப்பட்டு கொண்டு வருகிறது. இவர் பார்க்கிறார். இவர் யாருங்கன்னு கேட்குறார் பக்கத்து கடைக்காரர்கிட்ட. அவர் என்ன சொல்லுவார், அவர் ரேஷன் கடைக்காரன்னு சொல்லுவார். அவர் ரேஷன் கடைக்காரர் வேட்டி சேலை கொடுக்கிறார், முதலமைச்சர் வேட்டி சேலை கொடுக்கிறார், ஆக ரேஷன் கடைக்காரர் தான் முதலமைச்சர் சொல்லுவதற்கு வாய்ப்பு இருக்கு. தெரியாது அவங்களுக்கு. அப்படிதான் அங்கு கர்த்தர் பழைய ஏற்பாட்டை வெளிப்படுத்தினார், இங்கு பரிசுத்த ஆவியானவர் புதிய ஏற்பாட்டை வெளிப்படுத்தினார். ஆக அந்த பிதாவும் பரிசுத்தாவின் ஒன்று. அங்கு தேவன் பேசுகிறார், இங்கு அதே வார்த்தையை கர்த்தர் பேசுகிறார். ஆக தேவனும் கர்த்தரும் ஒன்று. இப்படி சொல்லுவதற்கு ஏதுவாக இருக்கும். எப்படி நம்ம வந்து இது நமக்கு தெரியும் சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. தாஜ்மஹாலை கட்டியது யார் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு 2 பில்லியன் ஸ்டூடெண்ட் ஆன் பண்ணுறாங்க. ஒருத்தர் ஷாஜகான் என்று சொல்லுகிறார், கரெக்ட் என்று மார்க் கொடுக்கிறார்கள். கொத்தனார் என்று சொல்லுகிறார், கரெக்ட் என்று சொல்லி மார்க் கொடுக்கிறார்கள். கொத்தனார் கட்டினாரான்னு, ஆமாம் கொத்தனார் தான் கட்டினார். ஷாஜகான் கட்டினார்னா, ஆமாம் ஷாஜகான் தான் கட்டினார். ஆக ஷாஜகான் என்பவர் கொத்தனாக இருக்கிறார் என்பது சொல்லுக்கு வாய்ப்பு. கொத்தனார் ஷாஜகான் ஒன்று தான். இப்படி 2 பேர்த்தையும் நம்ம ரிலேட் பண்ணுறது ரொம்ப அப்படியே ஒரு சத்தியம் ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதாக பார்க்குறோம். இது உதாரணத்துக்காக உங்களிடத்தில் வந்து இதை பகிர்ந்து கொள்ளுகிறேன் என்பதாக நம்ம பார்க்குறோம். அப்போது இந்த இடத்துல என்ன சொல்கிறாரு, வானங்களின் வழியாய் பரலோகத்துக்கு போன தேவகுமாரனும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொள்ள கடவோம்ங்கிறார். என்ன அறிக்கை பண்ணியிருக்கீங்க? விசுவாச பிரமாணத்தில் ஒரு அறிக்கை பண்ணுறீங்க. அந்த விசுவாச பிரமாணத்தில் பண்ணக்கூடிய அறிக்கையை உறுதியாக பற்றி கொண்டிருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதில் பிதா வேறு, குமாரன் வேறு, தூயாவி என்பது வேறு என்பதை விசுவாச பிரமாணத்தில் அனுதினமும் வந்து நாம் ஞாபகத்திலே கொண்டு வந்து வாரம் தோறும் வந்து என்ன பண்ணுகிறோம், அதை உறுதி செய்து கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நமக்குள்ளாக மாறுபட்ட சிந்தனைகளும் மாறுபட்ட செயல்பாடுகளும் தூதர்கள் வழியாகவோ வேறு பிரசுரங்கள் வழியாகவோ சில காட்சிகள் வழியாகவோ சில வார்த்தைகளின் அடிப்படையிலோ நமக்குள்ளாக வந்தால் இதையும் அதையும் கம்பேர் பண்ணி பார்க்கணும், அனலைஸ் பண்ணி பார்க்கணும், முதல்ல தீர்மானம் பண்ணி பார்க்கணும். அதை தான் வந்து என்ன பண்ணுறாரு, அந்த இடத்துல மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியால் என்ன பண்ணுறோம், நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டுள்ள கடவோம்னு சொல்லிட்டு நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கக்கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல், ஐயோ பாவம்னு சொல்லக்கூடிய பிரதான ஆசாரியர் இல்லையாமா, எல்லாவற்றிலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவர் பிரதான ஆசாரியர். எல்லாவற்றிலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டார். ஆனால்
எல்லாவற்றிலும் அவர் ஜெயித்தார். எல்லாவற்றிலும் நாம் சோதிக்கப்படுகிறோம். எல்லாவற்றிலும் விழுந்து போகக்கூடிய சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஏன்? அதனால தான் அவர் சொல்லும்போது இந்த எபிரேய ஆசிரியர் சொல்றாரு, அவரை தேவ தூதரிலும் சற்று சிறியவராக்கி, தேவ தூதரிலும் சற்று சிறியவராக்கிறார். அப்போ மனிதருக்கு மேலானவராகத்தான் இருக்கிறார் என்பது பொருள். புரியுதுங்களா? மனிதனுக்கு சமமாக்கினார் என்ற இடத்துல சொல்லல. தேவ தூதரிலும் சிறியவராக்கினார் என்றும் சொல்லவில்லை. தேவ தூதரிலும் சற்று சிறியவராக்கினார், கொஞ்சம் கீழே இருக்கிறார் அவர். ஏன்னா இந்த பொல்லாத சிந்தனையில் நமக்குள் வரும், ஆனால் கிறிஸ்துவர் வருவதற்கு வாய்ப்பில்லை. ஏன்? அந்த பொல்லாத சிந்தனை எப்படி நமக்குள்ள வருது? சாத்தானின் தூண்டுதல் வழியாக வருகிறது. அப்ப சாத்தான் கிறிஸ்துவை தூண்டுவானா அப்படின்னு கேட்டா முடியாது. அது முடியாது. சேத்து பக்கத்தில் இருக்கிற வேணா சேரடிக்கலாமே தவிர சேத்தை விட்டு ரொம்ப தூரத்தில் இருக்கிற மேலே சேரடிக்க முடியாது. ஏன்னா பாதுகாப்பு சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். அப்படி போல தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் பரிதபிக்க கூடாத பிரதாசன நம்ம சொந்த சோதனையெல்லாம் அவருக்கு வருது. ஆனாலும் அந்த சோதனைகளில் அவர் ஜெயித்தார் என்பதற்கு காரணம் அவருடைய சிந்தை வேறு இடத்திலே இருக்கிறது. ஆனால் மனம் திரும்புங்கள் சொல்லிகிட்டே இருக்கிறதுக்கு காரணம், குழந்தைங்கிட்ட சொல்லுவோம் மொபைல் பார்க்காதீங்கன்னு சொல்லிகிட்டே இருப்போம். ஆனால் நம்ம மொபைல் பார்த்துக்கிட்டே மொபைல் பார்க்காத சொன்னது என்ன கேட்கும்? அது எந்த குழந்தையும் கேட்காது. நீங்கள் மொபைல் பார்க்காம இருந்து நீங்கள் சொன்னாலுமே கேட்காது. நீ மட்டும் மொபைல் நோண்டிட்டு இருக்கிற அப்படின்னு குழந்தைங்க திருப்பி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? நீ மட்டும் டிவி பார்த்துட்டே இருக்கிற, என்னையும் பார்க்க வேணாம்னு சொல்ற. இப்படியாக நாம் சாட்சியாக இருப்பது தான் அந்த இடத்திலே முழு நிச்சயமாக காணப்படுகிறது என்பதை நாம் தெளிவுற புரிந்து கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம் பிரியமானவர்களே. அப்போ அந்த மகா பிரதான ஆசாரியர் என்று அழைக்கிறார். அப்போ இந்த கிருபாசனத்தை சேரக்கூடியவர் யார்? மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் சென்று இந்த கிருபாசனத்தை சேரக்கூடியவர்கள் கிடையாது. அப்படித்தானே? பரிசுத்த ஸ்தலத்தில் சேருகிறவர்கள் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் சேருகிறவன். இங்க பன்மை, அங்க ஒருமை. அப்படித்தானே வரும். பிரகாரத்தில் நிறைய பேர் இருப்பாங்க, பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள எல்லாரும் போவாங்க. ஆனால் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு எத்தனை பேர் செல்வார்கள்? ஒரே ஒரு நபர் தான் செல்லுவார். அப்படித்தானே அர்த்தம்? ஒரு நபர் தான் செல்லுவார். ஆனால் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு என்ன இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, அங்கதான் இந்த மெர்சி சீட் இருக்குது, கிருபையின் ஆசனம் இருக்கிறது. அந்த கிருபையின் ஆசனத்திற்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் தொடர்புண்டு. அந்த கிருபாசனத்திற்கும் நமக்கும் தொடர்பு இருக்கான்னு கேட்டா நம்ம ஆமான்னு சொல்லுவோமா இல்லைன்னு சொல்லுவோமா? அடுத்த வசனம் படிக்கலாம். எபிரேயர் 4 அதிகாரம் 16 வசனம். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கடவோம்ங்கிறார். அப்ப நாம கிருபாசனத்தில் போக முடியுமா? சேரக்கடவோம்ங்கிறார் பவுலடியாரு. பிரதான ஆசாரியர் மட்டும்தான் செல்லுவார் கிருபாசன தண்டை. ஆனால் இங்கு நாமும் கிருபாசன தண்டை செல்லுவோம் என்று ஒரு உறுதியாக அந்த பேசுவதற்கு காரணம் என்ன? படிக்கிறதே 9 அதிகாரத்தில் 11, 12, 22. 9 அதிகாரம். கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியராய் வெளிப்பட்டு, கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைக்குரிய பிரதான ஆசாரியராக வெளிப்பட்டு கையினால் செய்யப்பட்டதாகிய இந்த சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல, கையினால் செய்யப்பட்ட சிருஷ்டி சம்பந்தமான இந்த கூடாரத்தின் வழியாக அல்ல, பெரிதும் உத்தமமான கூடாரத்தின் வழியாகவும் வெள்ளாட்டுக்கடா இளங்காளை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்தார்.
நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். பிரவேசித்து இந்த நித்திய மீட்பை உண்டு பண்ண சொந்த ரத்தத்தை சிந்தி தான் உள்ள போயிருக்காரு அவரு. அப்படின்னா பவுலடியார் நாமும் சேரக்கடவோன்னு சொல்லுவதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதுல படிங்க 21, 22, 23. இவ்விதமாய் கூடாரத்தின் மேலும் ஆராதனைக்குரிய சகல 22, 23 மட்டும் படிங்க. 22 நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் ரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும். நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாமே ரத்தத்தினால் சுத்திகரிக்கப்படுமாம். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் அங்கு மன்னிப்பு உண்டாகாதுங்கிறார். அப்படின்னா இயேசு ரத்தம் சிந்தினாரு, மன்னிப்பு உண்டானது, மனு குலத்துக்கு உண்டானது. இப்ப அடுத்த வசனம் எழுதுறாரு பாருங்க. ஆதலால் பரலோகத்தில் உள்ளவைகளுக்கு சாயலானவைகள் இப்படிப்பட்ட பலிகளினாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதா இருந்தது. இந்த மாதிரி பலிகள்னால அங்கு சுத்திகரிக்கப்படுகிறது. அந்த பிரதான ஆசாரியன் பலியை எடுத்து சொல்லுகிறார், பலியாக செல்லுகிறார். அது மட்டும் இல்லையாமா, பரலோகத்தில் உள்ளவைகளோ இவைகளும் விசேஷித்த பலிகளாலே சுத்திகரிக்க. பரலோகத்தில் உள்ளவைகள் இவைகளிலும் விசேஷித்த பலிகளால் சுத்திகரிக்கப்படும். அந்த விசேஷித்த பலி தான் மனவாட்டின் பலி. அப்படின்னா ஒரு நபர் தான் உள்ளே செல்லுகிறார், அது இயேசு கிறிஸ்து தான். இயேசு கிறிஸ்து மாத்திரம் செல்லுகிறாரா என்று கேட்டால் சபையும் செல்லுகிறது என்று பேசுகிறார். அது எப்படிங்க சபை செல்லும்? பன்மை பொருளா அப்படின்னு கேட்டா இல்லை. படிங்க எபேசியர் 1 அதிகாரம் 23 வசனம். எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமாகிய சபைக்கு அவர் எல்லாவற்றுக்கும் மேலாக தலையாய் தந்தனா. இப்ப பிரதான ஆசாரியருடைய தலை உள்ள போதுன்னா உடம்பும் சேர்ந்து தான் போகுது இல்லையா? பிரதான ஆசாரியனாக தலை செல்லுகிறார் என்று கேட்டால் அவர் சரீரமும் செல்லுகிறது. உடல் என்றால் வேறு அர்த்தத்தை போல காணப்படலாம். ஆனால் அவருடைய சரீரமும் செல்லுகிறது. என்ன? சபையாகிய சரீரமாக உள்ளே செல்லுகிறார்கள். அதுதான் சொல்றேன். அப்ப அந்த கிருபாசனத்தை சென்று அந்த கிருபையின் ஆசனத்தில் அமர்ந்து ஆட்சி செலுத்தக்கூடியவர்கள் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா அது சபை என்பதாக பார்க்கிறோம். புரியுதுங்களா? அப்ப அந்த இடத்துல நம்ம பார்த்தோம்னா பரலோகத்துக்கு ஏறி சென்றவராக இருக்கக்கூடியவர் பரலோகத்துக்கு ஏறி சென்ற பின்பு நான் அப்படிங்கிற படிக்கிறோம் இல்லையா? யோவான் 14 அதிகாரம் 1-2 வசனங்கள்ல. யோவான் 14:1-2. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. எனவே சகோதர சகோதரிகளே, உங்கள் இருதயங்கள் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள். கடவுளிடத்தில் நீங்கள் விசுவாசமாய் இருங்கள். என்னிடத்திலும் விசுவாசமாய் இருங்கள். என்னிடத்திலும் விசுவாசம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடத்திலும் நீங்கள் விசுவாசமாய் இருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு ஒரு ஸ்தலத்தை உங்களுக்கு ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளுவேன். பாத்தீங்களா? அப்போ மறுபடியும் என்னிடத்தில் வந்து உங்களை சேர்த்துக் கொள்ளுவேன் சொல்லும் போது நான் போவேன், நான் வருவேன், வந்து அப்போ உங்களுக்கு ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி நான் வந்து சேர்த்து கொள்ளுவேன். அந்த கிருபாசனத்தை செல்லக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கிறார். அதனால லூக்கா 22:30 சொல்லும் போது நீங்கள் என் ராஜ்யத்திலே என் பந்தியில் போஜனம் பண்ணி இஸ்ரேலின் 12 கோத்திரங்களும் நியாயம் தீர்க்கிறவர்களாக சிங்காசனங்கள் மேல் உட்கார்வீர்கள்ட்டார். 12 சிங்காசனம் உட்கார்வேன்னு சொல்லல, சிங்காசனங்கள் மேல் உட்கார்வீர்கள்னார். அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன். வெளி 20:4 படிக்கிறோம். அவைகளின் மீது உட்கார்ந்தார்கள் இல்லையா? இயேசு பற்றிய சாட்சியிடம் கடவுளுடைய வசனத்தும் சிறைச்சேதம் பண்ணப்பட்டவர்கள். they lived and reigned for 1000 years. வாழ்ந்து அவர்கள் 1000 வருடம் சிங்காசனத்தில் அமர்ந்து கிருபாசனத்தில் அமர்ந்து அவர்கள் பலியாக கிருபாசனத்தை சேர்ந்தவர்களாக ஆட்சியாளர்களாக மாற்றப்பட்டார்கள் பார்க்கிறோம். அதனாலதான் உங்களை ராஜாக்களும் ஆசாரியர் ஆக்கப்பட்டவர்கள் பிரதான ஆசாரியனோடு சரீரத்தில் இணைந்து போனார்கள் பார்க்கிறோம். அப்படி ஒரு மேட்ச் பண்ணி கொண்டு வந்தார்கள்.
அப்படியாக அந்த ஒரு நிலைமைக்குள்ளாக அவர்கள் செல்லுகிறார்கள் அப்படிங்கிறத தான் என்ன பண்ணுறாரு அந்த இடத்துல அவர் நம்மோடு கூட பேசுகிறார் என்பதை நாம் தெளிவுற புரிந்து கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம் பிரியமானவர்களே. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 11-13. தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். எனவே அங்க சொல்றாரு பாருங்க, அங்க கடவுள் நமக்கு என்ன கொடுத்திருக்காருன்னா நமக்கு ஒரு நித்திய ஜீவனை கொடுத்திருக்காரு. எப்பவுமே வாழக்கூடிய நிலைமையை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை நம்ம புதுப்பித்துக் கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். கொடுத்திருக்கிறார். அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதே அந்த சாட்சியாம். இந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருப்பது என்பதே சாட்சிங்கிறார். பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரன், பிரசங்கிக்கப்பட்ட தேவகுமாரன், பரமேறிய தேவகுமாரன், அவர் என்ன செய்கிறார்? அவர் நமக்கு சாட்சியாக இருக்கிறார் அப்படிங்கிறத தான் என்ன பண்ணுறாரு அந்த இடத்துல பேசுகிறார் என்பதாக பார்க்குறோம். நமக்கு தந்தறினார் அந்த அவருடைய அந்த ஜீவன் நமக்கு நித்திய ஜீவனை கொடுத்துருக்கார். அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதே சாட்சிங்கிறார். இந்த ஜீவன் எங்கே இருக்கான்? அவருடைய குமாரனுக்குள்ளே இருக்குங்கிறார். நம்ம புராணங்களில் படிச்சிருப்போம். 7 கடல் 7 மலை தாண்டி சென்றால் அந்த சாமியாருடைய ஜீவன் ஒரு புறாவுக்குள்ளாக, ஒரு கிளிக்குள்ளாக இருந்தது என்று சொல்லுவார்கள். இவருடைய ஜீவன் அந்த கிளியைக்குள்ளாக இருக்கிறது. கிளியை நசுக்கினால் இவர்கள் மறிந்து போவார்கள். அதுபோல நம்மை நசுக்கினால் நம்மோடு மூலமாக கிறிஸ்துவும் நசுக்கப்படுகிறார்கள். அந்த இடத்துல வசனம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறதாக இருக்கிறது என்பதை பார்க்குறோம் இல்லையா? முள்ளில் ஒதுக்கிறது உனக்கு ஏன் கடினமாம், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. எல்லாவற்றிலும் நம்மை போல் நெருக்கப்பட்டாருங்கிறார். நம்முடைய நெருக்குதலில் அவர் நொறுக்கப்பட்டாருங்கிறார். அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம் என்றும் அவர் பேசுகிறார். அது சொல்கிற பார்த்தீங்களா, நம்முடைய ஜீவன் யாருக்குள்ளே இருக்குது? அவருக்குள்ளே இருக்குது. நம்ம ஜீவன் அவருக்குள்ளாக இருந்தால் நம்முடைய சரீரமாக இருக்கிறோம் என்பது தானே பொருள். அப்போ நமக்குரிய ஆசாபாசங்கள் முக்கியமா, ஆனால் கிறிஸ்துக்குள்ள ஆசாபாசம் முக்கியமா என்று நாம் சிந்திக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் பிரியமானவர்களே. அடுத்த வசனம் 13. உங்களுக்கு இல்லை 12. குமாரனை உடையவன் அதான் குமாரனை உடையவன் ஜீவனை குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். நமக்குள்ள குமாரன் இருந்தால் நமக்கு ஜீவனுக்கு, அது பாசிட்டிவ். அடுத்து நெகட்டிவ்ல கொண்டு போறாரு. தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் அல்ல. தேவனுடைய குமாரனை தேவன் என்று சொன்னாலும், தேவனுடைய குமாரன் வேறு, குமாரனுக்குள் பிதாவும் ஆவியானவரும் இருக்கிறார் என்று சொன்னாலும் நம்முடைய ஜீவன் குமாரனுக்குள் இல்லை என்பதுதான் பொருள் இல்லையா? தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன்கிறார். அப்படி நம்ம எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழுகிறோம்? தேவனுடைய குமாரன், நம்முடைய ஜீவன் குமாரனுக்குள் இருக்கிறது என்ற வாழ்க்கை வாழுகிறோமா? அல்லது நமக்குள் குமாரனின் ஆவி, குமாரனுடைய ஜீவன் இல்லை என்பதாக, நாம் குமாரனுக்குள்ளாக இல்லை என்பதை நாம் வாசிக்கிறோமா? நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? தேவனுடைய குமாரன் இல்லாதவன். அப்போ நமக்குள்ளாக வார்த்தைகள் ஊன்றி இருந்தால் வார்த்தையானவர் நமக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கார் என்பதை தான் பார்க்கிறோம். அப்போ வார்த்தையாக அவர் நமக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது நம்முடைய ஜீவன் அவருக்குள்ளாக மறைந்திருக்கிறது என்பதை தான் பார்க்கிறோம். கொள்கையின் அடிப்படையிலே செயல்படுகிறவர்களாக இருப்பார்கள். சரீரத்தை கொலை செய்வது மாத்திரம் நீங்கள் பயப்பட வேண்டாம், சரீரத்தையும் ஆத்மாவையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே பயப்பட சொல்றார் அப்படியே. அப்போ அழிவுக்குட்படுறது சரீரம் மட்டும் அழியப்படுகிறது, கொள்கை அழிவதில்லை. அதான் யாரோ சொன்னாங்களாம், கிறிஸ்தவங்களை நசுக்காதீங்க, அவங்க மூட்டை பூச்சி மாதிரி பெருகிடுவாங்க இல்லையா? கார்ல் மார்க்ஸ் கொலை செய்யப்படும் போது ஒரு கார்ல் மார்க்ஸ் அழிந்தார், இன்னும் நிறைய கார்ல் மார்க்ஸ் உருவாகிறார் என்று சொல்லுவார். ஒரு பகத்சிங் தூக்கில் இழப்பட்டால் பல பகத்சிங் எழும்புவார்கள் என்று சூளுரையப்பட்ட காலங்களும் உண்டு. ஒரு கிறிஸ்து கொலை செய்யப்பட்டால் கிறிஸ்துவர்கள் தோன்றினார்கள் என்பதுதான் இங்கு நடைமுறையாக நாம் பார்க்கக்கூடிய உண்மை என்பதாக பார்க்கிறோம். 13. உங்களுக்கு
உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று நீங்கள் அறியவும் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று நீங்கள் அறியவும் தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் அங்க கடவுளுடைய குமாரனின் நாமத்தின் மேல் நீங்கள் விசுவாசமாய் இருக்கவும். பாத்தீங்களா, அந்த குமாரனுடைய நாமத்தின் மேல் விசுவாசமாய் இருக்கவும், தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்கு. அந்த திருப்பி திருப்பி சொல்றாரு பாருங்க அந்த இடத்துல வந்து இல்லையா, தேவகுமாரன் நாமத்தின் மேல் விசுவாசமாய் இருக்கவும் தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் விசுவாசமாக இருக்கிற உங்களுக்கு இவைகளை எழுதுகிறேன்ட்டார். ரிப்பீட் பண்ணுறார், அவர்னு போடலை அந்த இடத்துல இல்லையா, அப்படி ரிப்பீட் பண்ணி கொண்டு வருகிறார் அப்படின்னு தான் அந்த இடத்துல வந்து நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த தேவகுமாரனுக்குள்ளாக விசுவாசம் உடையவர்களாம். 20வது வசனம், அன்றையும் நாம் சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்று. இந்த இடத்துல சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்று அறிவோம். அப்ப சத்தியம் உள்ளவர் யாரு? பிதா. அப்போ சத்தியம் உள்ளவராகிய யாவே கடவுளை அறிந்து கொள்வதற்கு கடவுளுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து வந்து நமக்கு புத்தியை கொடுத்திருக்கிறார் என்று நமக்கு தெரியும். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்னப்பட்ட சத்தியம் உள்ளவருக்குள்ளும் இருக்கிறோம். அப்ப குமாரன் யாரு? இயேசு கிறிஸ்து. குமாரனும் சத்தியம் உள்ளவர். அவருடைய குமாரனாக இயேசு கிறிஸ்து எனப்பட்ட சத்தியம் உள்ளவருக்குள்ளும் இருக்கிறோம். அப்ப அவர் சத்தியம் உள்ளவர்னா இவர் சத்தியம் உள்ளவர், அவர் பரிசுத்தர்னா இவர் பரிசுத்தர். புரியுதுங்களா? குமாரனும் சத்தியம் உள்ளவர் என்பதற்குள்ள அவருக்குள்ளாகவும் நாம் அப்புறம் 2 பேர்த்த தான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிட்டு வர்றாருன்னு நம்ம புரியுது. அதுக்கப்புறம் எழுதுறாரு பாருங்க, இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார். அப்ப யார் மெய்யான தேவன்? இயேசு கிறிஸ்துவா? அப்படிதான் இருக்குது அந்த இடத்துல வசனம். இவரே மெய்யான தேவன், இவரே நித்திய ஜீவன். அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்படி நம்ம படிக்கிறது ஒருவேளை கரெக்டாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் கிரேக்கத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே இவரேனும் சொல்லலாம், அவரேனும் சொல்லலாம். ஹோதோஸ்னு ஒரு வார்த்தை கொடுக்கலாம் கிரேக்கத்தில். அந்த ஹோதோஸ்ங்கிற வார்த்தைக்கு அவரேனும் சொல்லலாம். புரியுதுங்களா? அப்போ நம்ம எப்படி படிக்கணும்னா, அவரே மெய்யான தேவன். யார்? முதல் சொல்லப்பட்ட சத்தியம் உள்ளவர் மெய்யான தேவன். அவர் மெய்யான தேவனும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனப்பட்ட சத்தியம் உள்ளவரும் உள்ளவர் நித்திய ஜீவனுமாக இருக்கிறார். பிதா மெய்யான தேவனாக இருக்கிறார், குமாரன் நித்திய ஜீவனாக இருக்கிறார். நமக்குள்ள நம்ம சொல்கிறோம், அப்படி தானே சொல்லிருக்காரு. குமாரன் உடையவன் ஜீவனுடையவன், நித்திய ஜீவன் அவனுக்குள்ள இருக்கிறது. அப்போ நித்திய ஜீவனுமாக இருக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா, அங்கே இயேசு கிறிஸ்துவும் சபையும் நித்திய ஜீவனுக்குள்ளாக அங்கே அமைக்கப்பட்டு இருக்கிறதுன்னு தான் பார்க்குறோம். கிறிஸ்துவின் நிமித்தமாக ஜீவன் அவர்களுக்குள்ளாக வந்தது. இங்கே அவரே மெய்யான தேவன், இவரே நித்திய ஜீவன். இப்படி தான் என்ன பண்ணணும், அதை நாம் வந்து அர்த்தம் புரிந்து கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். ஓதோஸ் என்ற கிரேக்க வார்த்தையின் அடிப்படையில், சும்மா இல்லை. அப்போ முதல் சொல்லப்பட்ட சத்தியம் உள்ளவர் மெய்யான தேவனாகிய பிதாவாகிய யாவே கடவுள், இயேசு கிறிஸ்து என்ற சத்தியம் உள்ளவருக்குள்ளும் இருக்கிறோம். அவர் நித்திய ஜீவனாக நமக்கு இருக்கிறார். அந்த ஜீவன் வெளிப்பட்டது. அந்த வார்த்தைக்கின் அடிப்படையிலே நாம் செயல்படும் போது அதை நாம் தெளிவுற புரிந்து கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். பிரியமானவர்களே, இதைத்தான் என்ன பண்ணுறான்னு அதை நமக்கு மையப்படுத்தி காட்டிக்கொண்டு வருகிறார். அவங்கிறத ஒன்று தெளிவுபடுத்தி நாம் பார்க்கிறவர்களாக இருக்கிறோம்.